பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கா தமிழகத்துல? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நான் இது பொலிட்டிக்கல் ஆக்க விரும்பல. அதுதான் ரொம்ப தெளிவாக நான் மேடையிலேயே பேசும்போது சொல்லியிருக்கேன். ஒரு பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கும்போது தயவு செஞ்சு அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஆக்கிடாதீங்க. எந்த மாநிலத்தில் யார் ஆட்சியில் எது நடந்தது, பெண்களுக்கு ஒரு பாலியல் கொடுமைனா அது எப்படி தடுக்க முடியும், அதுதான் பார்க்கணும். நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக கொடுமைகள், அதுவும் பள்ளிக்கூடத்தில் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தது. இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம மாநிலத்திலையும், நம்ம மாநிலம் நான் சொல்லும்போது, தமிழகம் நான் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மாநிலம் ஆயிட்டு இருக்கா நம்ம தமிழகம் பார்க்கும்போது. நான் இது குற்றங்கள் சாட்டுறதை விட நான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது தவிர்க்கிறதுக்காக நம்மளால என்னென்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், என்ன படி எடுக்க முடியும், என்னென்ன வழிகள் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெண்ணாக நான் வேற கட்சியில் இருக்க நான் நினைக்காம எல்லா கட்சியிலேருந்து சேர்ந்து பெண்களும் நீங்கள் கூட்டி எப்படி இதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுமா, எப்படி செய்யணுமா, ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்காம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும், இப்போ நாங்கள் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாலும், வேறு அரசியல் ரீதியாக நம்ம ஐடியாலஜிஸ் வேறு இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து பெண்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இதை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும், என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும், அப்படி தான் பார்க்கணும்னா தவிர பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிச்சயமாக அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். தமிழகத்தில் யாரும் இல்லை, நீங்கள் படிக்கிறது இல்லை. நம்ம நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி அவர்கள் இருக்கட்டும், நாசர் அவர்கள் இருக்கட்டும், பூச்சி அவர்கள் இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டிக்கு ஹெட் ரோஹிணி அவர்கள் இருக்காங்க. ரோஹிணி மேடம் எங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக போலீஸ் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமேல் இப்போ பேச மாட்டோம்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹேமா கமிட்டி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அங்கே உங்களுக்கு இந்த யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆந்திராவிலே உங்களுக்கு யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் முன்னாடி 2000 பணத்துக்காக பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசும்போது உங்கள் வீட்டு பெண்களை பற்றி நீங்கள் அவ்வளோ இழிவாக பேசுவீங்களா? ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைனா கணவன் மனைவிக்கு நடுவில் இவங்க படுத்துட்டு பிரச்சனைகள் என்ன இருக்கு பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? நீங்களும் ஒரு அம்மா தானே, உங்களுக்கு பெத்தா உங்கள் வீட்டிலே ஒரு மனைவி இருக்குது, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தங்கச்சி அக்கா இருக்கும், அதை பற்றி யோசிக்காமல் இந்த யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பெண்கள் பற்றி அவ்வளோ அவதூறமாக பேசும்போது அந்த யூடியூபர்ஸ் மேலே தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். பள்ளியில் போக்சோ வழக்கு 300க்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, போக்சோக்கு மேலே இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பெண்களுக்கு அது குழந்தைங்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பண்ணணும், அதை நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருதுனால ப்ராபப்ளி நமக்கு அந்த நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை. இன்னொன்று வகையில் நீங்கள் பார்க்கணுன்னா இதில் இந்த மாதிரி போக்சோ பிரச்சனைகள் வரும்போது 90% நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஒரு ரிலேஷனில் யாராவது அப்படி தான் இருக்காங்க. அம்மா அப்பா நம்பி விட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கேஸ் இருந்தது, ஒரு குழந்தை தாத்தா பாட்டி வீட்டில் விடும்போது தாத்தானாலே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை இருந்தது. ஸோ அப்படி யார் நம்பி விடுறதுன்னா நமக்கு தெரியல. பட் இது பற்றி பேசணும், வெளியே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா தான், இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தால் தான் இது சரிப்பட்டு. நான் இந்த அரசியல் பண்ண விரும்பல. நான் விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் எங்கே போனாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது நம்ம அரசியல் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. Session that was. Thank you. Reminded of the lines by Becky Helmsley. That's exactly what Madam said. You don't have to put us on a pedestal. You don't have to put us on a platform. Just let us breathe. The rest we will take care of. Thank you very much, ma'am. Beautiful home. It becomes a responsibility of every person in that home
to make sure she is happy. One word of comfort, one word of appreciation, one word of is all it takes to make her feel happy. Try doing that and see the amount of changes you bring into the home. And once there's a change in your home, நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் நமக்கு என்ன நம்ம வீட்டு பிரச்சனையில் நம்ம ஒதுங்கி போயிடுவோங்கிறது இருக்கக்கூடாது. இந்த வீடு நாள் சேவத்தில் இருக்கிறதுனால உங்கள் வீடு கிடையாது. இந்த நாடே உங்கள். We do not belong to one family. Whoever lives in this country, people, humankind is the biggest way to connect with each other. உங்களுக்கு சிகப்பு ரத்தம் தான் எனக்கு சிகப்பு ரத்தம் தான். உங்களுக்கு வலிச்சா அது உங்களுக்கு அடிபட்டா அது ரத்தம், எனக்கு அடிபட்டா அது களி சட்னியா, அது அது முடியாது. So I think it's important that we all stand, and once we start changing from within, we will see a vast change in the society. ரொம்ப போர் அடிக்கிறேன் நினைக்கிறேன், ரொம்ப குவைட்டாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. But anyways, I think that's all I have to say. So I stand here today, and like I said, once a woman for truly making my life happy. And I wish there were more men like Sundar who trust their women, who allow them to grow, who do not give a platform to them but give them a space to stand behind and say, grow as much as you want to, because I am there to support you. If you fall, and then men don't speak much, but he has been my pillar of strength, my rock solid pillar of strength. All men should be. Most of them are in today's times. But yet we see a lot of atrocities against women. So I think we all should take a pledge and say that anything that, if we need to see a change in women, if we need to see a change, because she feels that she has to maintain that sanity of the family. அந்த நாலு சகத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெண்ணாக ஒரு education, and I think Tamil Nadu is leading, and I'm very happy for that. I think what is extremely important is we educate people, educate them right away. ஒரு கல்வி இருந்தால் மாற்றணும் முடியும். மாற்றணும் நம்ம வீட்டில் தான் ஆரம்பிக்கணும். பள்ளிக்கூடம் போய் தான் மாற்றணும் இல்லை, நம்ம வீட்டில் மாற்றணும் ஆரம்பிச்சோம்னா. Let it be a dialogue, and let there be questions from among the members of the audience as well. So we'll pass on the microphone and we will quickly give your questions. 3 or 4 questions. நிறைய பேசுகிறேன், யாரும் கேள்வியே இல்லை. We are all processing it, taking some time to process. உங்களோட லைஃப்ல நிறைய சினி ஃபீல்டில் வந்து அரசியல் ஃபீல்டில் வந்து நிறைய எதிர்ப்புகள், நிறைய காமெண்ட்ஸ் இதெல்லாம் வருது. சுந்தர் சார் வந்து ஒரு பேக் சப்போர்ட்னு சொல்லுவீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஹவு டு யூ அருமையான அளவு எவ்ரி ஞானத்து எனக்கு வந்து ஒரு தானமிருந்தும் போல இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஐ திங்க் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் மாற்ற முடியாது. என்னுடைய பார்வையில் அவங்க ரசிகமாக கமெண்ட் பண்ணும்போது அவங்க தாயை பார்த்து நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். எங்கள் வீட்டில் போய் பெற்று வளர்த்துருக்காங்க, அவங்க எங்கேயாவது தலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தேன். அவங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நான் பார்ப்பேன். உண்மையாகவே ஒத்துக்கூடிய விஷயங்கள் தான். கோயம்புத்தூரில் எது பேசினாலும் அது நேஷனல் லெவலில் வைரல் ஆகிருக்கு. ஐ ஹோப் திஸ் டசன்ட் கோ ஆஸ் வைரல். இப்படி பல விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இதில் தமிழ்நாடு, கேரளா தவிர மற்ற ஸ்டேட்ஸ் எந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, நம்மளை விட தமிழ்நாடு, கேரளா விட முன்னேறி அவங்க முன்னேறி இருக்காங்களா, நாமும் முன்னேறி இருக்கோமா அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்ன? ஒரு பெண்ணுக்கு எதிராக ப்ராப்ளம் சொல்லும்போது இந்தியா முழுவதும் இருக்கு. நம்ம என்னன்னா ஒரு பேட் நியூஸ் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ், நமக்கு குட் நியூஸ் எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு சைட் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா மற்ற வீட்டில் என்ன பிரச்சனைகள் வருது அது பார்க்கறது நம்ம ஆரம்பம் உட்காந்துருக்கோம். அதே இருந்துச்சோன்னு என்னடா இது பிரேக்கிங் நியூஸ், யாருக்கு பிரேக்கப் இருக்கு அதை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். பட் ஐ திங்க் பெண்கள் எதிரான பிரச்சனைகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இருக்கு. குறிப்பிட்டு இந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்கா, அந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்கா சொல்ல முடியாது. ரிப்போர்ட்டிங் இப்போ அதிகமாக தெரியுது, ஏன்னா ரிப்போர்ட்டிங் அதிகமாகிட்டு. அதனால தான் we get to see. I must say that when it comes to education, I think Tamil Nadu is leading, and I'm very happy for that. I think what is extremely important is we educate people, educate them right way.
in the parents it's not good. Suppose you are the principal of a school, and then the boys there coming with the sari and pajama and kurta. About 5-6 people. Next year they are coming by wearing chungi and say, what will you do as a principal? The boy, if it's a boy, Boys. boy dressing up with lipstick and a chungi. அந்த காலத்துல சார் தாங்க போடுவாங்க. Suppose ask a principal, what will you do? Because they have every right to wear anything. Exactly. And one more thing, in the bus and trains, the seats are reserved for the women. Yes. Because they have every right to do, and in the parliament, you can also have an election. You can compete in that. Then why the reservation? The reservation is because Sunday போட்டா நீங்க கொடுப்பீங்க. Sunday போடாம என்ன ஈஸியா கொடுத்துட்டாங்க, நாங்க ஏன் Sunday போடுறோம்? Sunday போட்டா எல்லாரும் கொடுப்பீங்க. The thing is, if a boy comes with a duty or a lipstick, I think let him be. We have to learn to accept it. அது பையனோட தப்பு கிடையாது. அது எங்கேயாவது genetically ஒரு தப்பு நடந்திருக்கு. The boy is more like a woman. So இன்னைக்கு இந்த சயின்ஸ்ல நமக்கு அப்ரோச் தெரிய வருது. பையன் வந்து குற்றம் சொல்லி பரவாயில்லை. நீங்க வந்து இங்க வந்து இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அதர் பாடி உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். So we have to learn to accept it. I would say rather than being strict, we need to learn to understand what their sex orientation is in the காலத்துல. And I think அந்த acceptance நமக்கு இருக்கணும். நம்ம வந்து other gender சொல்லும்போது, third gender சொல்லும்போது, I think very much பண்ணி மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்கள் கொண்டு வரணும். rather than equally there. And I would like to tell you sir, தாடி போடுவாங்க முதல்ல ஆண்கள் விட்டுறாங்க, பெண்கள் இன்னைக்கு வெட்டி போடுறாங்க. அந்த காலத்துல ஆண்கள் தான் வெட்டி போடுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து தலையில உள்ள ஆண்கள் பார்க்க மாட்டாங்க. வெட்டி பார்த்தா இந்த ஆண்கள் வந்து கல்யாணம் ஆயிருக்கு நான் பெரிய ஒரு பெண்ணுக்கு அப்பதான் அந்த கையை பேச மாட்டாங்க. So all these things are forced upon women that நீங்க வெட்டி போடணும். நான் வெட்டி போடுறது சொல்றேன். ஏன் நான் வெட்டி போடுறது ஒரே காரணம் சார், வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் என் வீட்டுக்கார என் காலில் இருந்துட்டாரு வெட்டி போடுறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏன் வந்து மறந்துடும், அதனால நான் வெட்டி போட்டு சொல்றேன். But I think we all need to understand that there are certain things which are forced patriarchally on women, and how, like I said, it's been going on for centuries and we need to bring that change. Do not ridicule men who like to dress up as women. I think we need to learn to accept in today's times that if their sex orientation is different, if they are different from us, they are still human, they still have the same emotional feelings, and they need all the support as we give to any of our fellow human beings. Good evening, madam. One question. Rotarians பத்தி என்ன நினைக்கிறீங்க? What's your opinion? To be very honest, the only rotation I know is Rana. Like I said, I generally don't go out to any of these Rotary functions, but I've definitely heard a lot about them. You know, the kind of work you all see, you believe in actually serving the society. Now, the politicians are we are politicians, but politicians we are public servants. அது public service சொல்லும்போது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம்னா சொல்றது வைக்கப்படும் போது politicians and come with offers and perks அவ்வளோதான். But actually public serve எப்படி பண்றது, I think people have to learn from Rotarians. It is a lot of good work for them to do. So truly serving the society has to be learned by all of you. Join பண்ணுறீங்களா மேடம்? என்ன? If you interested, join the Rotary. Sir, now we thank you for the invite. I would love to, but I will be doing injustice to all of you. We have one more question that is on behalf of Madam here, Madam Parvati Ravichandran. So on behalf of her, I am asking because protocol-wise, I am supposed to be asking on behalf of her. So since you've had an experience serving in the Women's Commission, so Madam was asking how much of awareness is there between women when it comes to the presence of POSH Committee, Vishaka Commission, and all regarding the rights of women in workplace.
how much of awareness is there in the grassroots level regarding women's safety at workplace? This is my question. Okay, I would like to start with a little light note on this. National Commission of Women அப்படின்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டுக்கு குஷ்பு ஏறி நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் ஜாயின் பண்ண அன்னைக்கு தெரிஞ்சது. அதை வந்து யாருக்கும் தெரியாது. அதுதான் பெரிய நியூஸாக இருக்குது. பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் லைக் ஓ குஷ்பு நேஷனல் கமிஷன் மெம்பர். அவங்க என்ன பண்ணாங்க, ரோடு வைப்பில் நைட் அடிச்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க, நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் அப்படின்னு எழுதுங்க. ஸோ பீப்புள் வாட்